Hi friends, welcome to Durga Vignesh Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இலை அடை தான். அதை எப்படி பண்றங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். பூர்ணத்துக்கு 1 கப் மண்டை வெல்லம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா மண்டை வெல்லம் ஃபுல்லாக இந்த மாதிரி கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு திக் கண்டிஷனுக்கு வரும். இந்த அளவுக்கு திக் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் 1 கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மண்டை வெல்லத்தில் அந்த 1 கப் தேங்காவை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா நான் பச்சை பயிறு ஆல்ரெடி நான் வேக வச்சுட்டேன். அது ஒரு 1/2 கப் வேக வச்சுருக்கேன். அந்த பச்சை பயிறு ஆட் பண்ணிடணும். இந்த மண்டை வெல்லம் நல்லா சுண்டி வரும். ஒரு 15 மினிட்ஸு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா பூர்ணம் ரெடி ஆயிரும். பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருக்கிறேன். காய வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும், குறன்னு இல்லாமல். நான் பவுட்ரு பண்ணி எடுத்ததில் எனக்கு 2 கப் மாவு வந்துச்சு. 2 கப் மாவில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஊற்ற இல்லை அப்படின்னா மாவு ஒரு பக்கம் மட்டுமே கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு சுடுதண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு வாரமாக வச்சிடலாம். இப்போ பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்லா இந்த தேங்காவும் பச்சை பயிரோட மண்டை வெல்லம் நல்லா சுண்டிரும். இலை அடை பண்ணுறதுக்கு வாழை இலையை எடுத்து நல்லா ஸ்டவ்வில் நல்லா வாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்டி எடுத்ததுக்கப்புறமா வாட்டி எடுத்தனால அது இந்த கலரில் இருக்குது. வாட்டி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை மாவை வச்சுட்டு அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு இந்த மாதிரி ஒரு சைடாக மடித்து வச்சுக்கணும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் வாழை இலையில் வச்சு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு இலையாக எடுத்து அதில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இலையும் நல்லா வெந்துடும், மாவும் நல்லா வெந்துடும். டேஸ்டியான இலை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான டேஸ்டியான இலை அடை ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி வந்திருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். பாய்.